ஹாய் காய்ஸ், இதுதான் யூடியூப் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ தமிழில் போடுறது. இந்த வீடியோவில் லக்கி பேட்சர் மூலமாக எப்படி நம்ம இன்ஆப் பர்ச்சேசஸை ஹேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இன்ஆப் பர்ச்சேசஸ்லாம் வந்து ரூட்டட் ஃபோன்ஸில் ஈஸியாக ஹேக் பண்ணலாம். ஆனால் அன்ரூட்டட் ஃபோனில் பண்ணுறது கஷ்டம். நான் இந்த ஆப் மூலமாக உங்களால் அன்ரூட்டட் ஃபோன்ஸில் ஹேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு லக்கி பேட்சர்னு ஒரு ஆப் தேவை. அந்த ஆப் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கேம் ஹேக் பண்ணணுமோ அந்த கேம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். நான் வந்து ஃப்ளைட் பைலட் ஒரு ஹேக்கை வந்து ஒரு ஆப்பை ஹேக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லக்கி பேட்சர் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஸ்க்கு அந்த ஹேக் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பைலட்டில் இன்ஆப் பர்ச்சேசஸ் ஃபவுண்டுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நான் இந்த டுட்டோரியல் யூஸ் பண்ணி இன்ஆப் பர்ச்சேசஸ் ஹேக் பண்ணலாம். ஆனால் ப்ளே ஸ்டோரில் காமிக்கும், பட் ஆனால் அது யூஸ் பண்ணாதீங்க, மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கும் சேஃப்டிக்கு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்பு ஒர்க் ஆகும் இன்ஆப் பர்ச்சேசஸ், பட் சில ஆப்ஸுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன, இப்போ திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், டூல்ஸ் போய்ட்டு பேக்கப் இருக்கா அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஏபிகே ஃபைல் பேக்கப் வந்துடும். ஸோ இன்கேஸ் எதாவது ப்ராப்ளம்னா அதை அவங்க போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஓப்பன் மெனு ஆஃப் பேட்சஸ், கிரியேட் மாடிஃபைட் ஏபிகே ஃபைல். இப்போது அன்ரூட்டட் ஃபோன்ஸ்னால என்ன பண்ணணும், ஒரு ஏபிகே ஃபைலை நீ ரீபில்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்கிறத அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் ரூட்டட் ஃபோனில் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, டேரெக்டாகவே நீங்கள் பேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும், எங்கள் ஏபிகே ரீபில்ட் ஃபார் இன்ஆப் எல்விஎல் எமுலேஷன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு இப்போ ரீபில்ட் ஆப்னு கொடுங்க. இந்த வெயிட்டிங் டைம் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த சைஸு. இப்போ சைஸ் வந்து சின்னதாக இருந்ததுன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இது வந்து ஒரு 50 MB கிட்ட இருக்கிற ஆப். ஸோ இட் டேக் சம் டைம். அதே மாதிரி நீங்களும் வந்து எந்த ஆப் பண்ணுறதுனாலும் அந்த சைஸ் பொறுத்து இந்த டைம் டிஃபர் ஆகும். ஒன்ஸ் ஹேக் ரெடி முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சில ஆப்ஸ்லாம் வந்து ஹேக் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் தூரம் விளையாடிருக்கீங்கன்னா, கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கேமில், இப்போது இந்த மூலமாக ஹேக் பண்ணால் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் விளையாடின டேட்டா போய்டும். அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த விளையாடுறது வரைக்கும் பரவாயில்ல, போனால் போது, பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். முடிஞ்சதுக்கப்புறமா இந்த விண்டோவில் ஒரு தடவை சக்ஸஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஆப் ஒர்க் ஆகும், ஹேக் பண்ணுறது ஒர்க் ஆகும். ஒரு ஃபெயில்டுன்னு இருந்ததுன்னா ஸோ பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இப்போது டேரெக்டாக கோ டு ஃபைல் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். கீழே வந்து ரீபில்ட் அண்ட் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் லக்கி பேட்சர் ஃபோல்டர் உள்ள மாடிஃபைடு உள்ள ஃப்ளைட் பைலட், இப்போ நீங்கள் என்ன ஹேக் பண்ணிங்களோ அதோட ஃபோல்டர் இங்கே இருக்கும். ஃப்ளைட் பைலட் கொடுங்க. ஏற்கனவே இந்த ஆப்பை தான் நம்ம ரீபில்ட் பண்ணி இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே ஒரு ஆப்ஸ் இருக்கும், அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிறத வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ ரீபில்ட் பண்ணதை இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் ரூட்டட் ஃபோன்ஸில் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே பேட்ச் பண்ணிடலாம். டேரெக்டாக அப்படியே நீங்கள் கேம்குள்ளே விளையாட போயிடலாம். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இங்கே மணி இருக்கா. ஸோ இப்போ நம்ம வந்து ஹேக் பண்ணணும். அதாவது இன்ஆப் பர்ச்சேசஸ்னால் கூகுளோட பில்டிங் ஓப்பன் ஆகும். அதுக்கு பதிலாக இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸில் போய் ஹேல்டு. ஓகே, நெட் ஆன் பண்ணணும். ஸோ இதுக்கு மட்டும் என்ன நெட் ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கிறேன். சில பர்ச்சேசஸ்க்கு நெட்டு தேவை, ஆனால் சிலதுக்கு நெட்டு தேவையில்லை. ஓகே, இப்போ நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஆடு. இப்போது இது கிளிக் பண்ணுறேன். கூகுளோட பில்டிங் வரதுக்கு பதிலாக லக்கி பேட்சரோட இன்ஆப் பர்ச்சேசஸ் ஹேக்குன்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒன்று மேலே ஜஸ்ட்டு எஸ் கொடுத்தா போதும்.
பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி திருப்பி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருப்பியும் கொடுத்து எஸ் கொடுக்க தேவையில்லைன்னா ஆட்டோ ரிப்பீட் பர்ச்சேசஸ் அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எஸ் கொடுக்காமலே ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் எஸ் கொடுக்கல, அந்த விண்டோ ஓப்பன் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போது இது மூலமாக நீங்கள் எல்லாமே வாங்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு வாங்கி காட்டுறேன். ஒரு பேக்கேஜஸ்குள்ளே போயிட்டு ஒன்று கேட்குது, லைக் ஒரு $0.94 இது நான் வாங்குறப்போ பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இப்போ வந்து இந்த பர்ச்சேஸ் வாங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்புக்கும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் சப்வே சர்ஃபர்ஸ் எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.